எப்பயுமே ஆன்ல தான் இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 100% சார்ஜ் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோ கட்டாய் ஸ்லீப் மோட் போயிடும். இந்த இடம் பிடிக்கலனா வேற இடத்துக்கு மேப்பை டெலீட் பண்ணி ரீமேப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் சொல்றேன். ஒன்லி ட்ரிங்கிங் என்ன வாட்டர் ஃபில் பண்ணீங்க? ட்ரிங்கிங் ஆர்ஓ தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த வாட்டர் ஃபில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெடால் டிஜின் எந்த கிளீனிங் சொல்யூஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டர்ட்டி வாட்டர் நீ கண்டிப்பா 2 days ஒன்ஸ் இல்ல 3 days ஒன்ஸ் வச்சு எடுத்துக்கணும், இல்லாட்டி ஹெவி ஸ்மெல் வரும். ஓகேங்களா? இந்த கேப்சூல் வந்து 2 months இல்லாட்டி 1.5 months வரும். ஓகேங்களா? எடுத்து த்ரோ பண்ணிடணும். டஸ்ட் பேக் யூஸ் பண்றது இல்லையா? இல்லைங்க சார், அது வந்து ஆட்டோமேட்டிக் போடல, மேனுவல் போட்டிருக்கேன். அதை நீங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தனால தான் அப்படி ஆகுது. சரி, ஓகே. ஓகேங்களா? இது மேலே விட்டு மேலே இருந்து கூட எம்டி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 55 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் ஏதாவது வேக்கம் கிளீனர் டூ பிரஷ் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 months ஒன்ஸ். ஆமாம், அதுவே சொல்லும் டஸ்ட் பேக் ஃபுல்லுன்னு. ஓகே. ஏன்னா நாங்கள் மேனுவலாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ட்ரே இருக்கும். இதை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 days 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து வாஷ் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ரன் பண்ணும்போது ஃப்ளோர்ஸில் ஒயர்ஸ், கிளாத், காட்டன் மேட்ஸ், வாட்டர் இருக்கவே கூடாது. இன்கேஸ் வாட்டரோ இல்லை சைட் பிரஷ் துணி ஏதாவது இருந்தால் வீட்டில் போய் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைட் ப்ரஷ்ஷை 2 weeks ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த மெயின் ப்ரஷ்ஷும் 2 weeks ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப தூசி அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக தண்ணியை தொட்டி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போயிடும். தண்ணி தொட்டு பண்ணலாம். ஆமாம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வட்டம் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாப்பை வந்து ரீயூஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி ரெண்டுமே வாஷிங் மிஷினில் போடணும். ஓகே. வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி. இல்லை அப்படின்னா ஃப்ளோரில் ஸ்க்ராட்ச் வரும், ஏன்னா இது போயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே. இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே. இப்போ புது மாப் வாங்குறதா இருந்தால் அவங்க அதோட சேர்த்து கொடுப்பாங்க. எதனா இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓ, இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஏன் அந்த இது கழட்டணும்? நம்ம அந்த மாப்புக்கு கீழே இருக்கிறத கழட்டி காட்டினீங்களே, நீங்க தெரியாம ரன் பண்ணீங்கன்னா இது பூரா தேஞ்சு போயிடும்ல. ஓகே. ஓ, சரி சரி சரி. நீங்க எடுக்கறனா இது ஜஸ்ட் நீங்க இத எடுத்துட்டு தான் வச்சிட்டு தான் நீங்க ரன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வேண்டானா அது ஃபுல்லாவே எடுத்துறணும். சரி, ஓகே. ஓகேங்களா? இத ரிமூவ் பண்ணி வச்சிரணும். வச்சிட்டு இத மட்டும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. ஓகே. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல. எது மட்டும் வாஷிங் மிஷின்ல போடணும்? இது மட்டும் எடுத்து ரெண்டுமே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. ஓகே. நல்லா போட்டு 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க. ஓகே. கையில கூட துவைக்கலாம்ல? இதனால உங்களுக்கு கன்வீனியன்ட். ஓகே. கையில நல்லா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இது Dressோட போட முடியாதுல்ல, அதனால மேட் இருந்தா என்ன பண்ணுவீங்க? கையில வாஷ் பண்ணுவீங்க? இல்ல, ஒரு தடவை போட்டு எடுப்பேன். மிஷின்ல ஒரு தடவை போடுவோம். அது மாதிரி போட்டு எடுங்க. சரி, ஓகே. அதோட சேர்த்தே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு மேல ஒரு ஃபில்டர் இருக்கும். இதை நீங்க வந்து கம்பல்சரி இப்ப க்ளீன் பண்ணது இது. இப்போ க்ளீன் பண்ணது போயிருச்சு. இதுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா டர்பைன் சவுண்ட் விட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபில்டரை வேஸ்ட் டூத் பிரஷ் வச்சு லைட்டா பண்ணிட்டு 3 டேப் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டஸ்ட்பின் ரொம்ப அழுக்காச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிருங்க. திருப்பி அழுக்கவே யூஸ் பண்ணாதீங்க. அழுக்கவே யூஸ் பண்ணுங்க. இல்ல, இப்ப தண்ணி ஊத்தி தான் கழுவினாங்க சார். இது இப்போ இந்த டஸ்ட் இது இப்போ போன டஸ்ட் அதிகமா ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிருங்க. ஓகே, ஓகே. டஸ்ட் இப்போ நான் மேல தான் ஆன் பண்ணிருக்கேன். கீழ தங்காது, மேல போயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து இதுல ஆட்டோமேட்டிக் போட்டீங்க. ஆமா, அங்க போட்டேன். சரி, ஓகே. ஓகேங்களா? இவங்க திருப்பி சொல்லிடுறேன். ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃபில் பண்ணுவீங்க, 2 days ஒன்ஸ் எம்டி பண்ணுவீங்க. டஸ்ட் பேக் அன்னைக்கு ஃபுல் சொல்லுதோ அப்போ தான் எம்டி பண்ணி ரீயூஸ் பண்ணுவீங்க. இந்த மாப்பிங் கீழே இந்த ரோலர் மாப்பு வந்து 15 days ஒன்ஸ். இது இந்த மாப்பிங் கிளாத்தும் எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் ஏதாச்சும் வாஷ் பண்ணணும். சரி, ஓகே. வாஷிங் மிஷினில் போட்டுருணும். சைட் பிரஷ் மேம் இங்கே பாருங்க. சைட் பிரஷ், மெயின் பிரஷ், ஃபில்டர் மூணுமே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த மூணுமே வந்து வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? இதை நான் எடுத்து வச்சுறேன். இதை வாஷிங் மிஷினில் போட்டுருங்க. சைட் பிரஷ், மெயின் பிரஷ். அது இந்த சைட் பிரஷ் தெரியும். மெயின் பிரஷ்னா இது. ஓகே, அது ஓகே. ஓகேங்களா? இதுவுமே க்ளீன் பண்ணணும். சைட் பிரஷ் இதுவும் ஃபில்டர் மூணுமே வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். 15 days ஒன்ஸ் இந்த மாப்பிங் பேடும் அந்த மாப்பிங் கிளாத்தும் எடுத்து வாஷ் பண்ணணும். ஓகே.